வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி வந்து முட்டை ஆம்லேட்டு தான் போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து 2 முட்டை எடுத்துருக்கேன் பாருங்கள். 2 முட்டை வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உடச்சி ஊற்றி இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து தான் இப்போ நம்ம ஆம்லேட் போட போகிறோம். வாங்க போடுவோம். வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டோம். வெங்காயத்தோட கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சோண்டு மிளகுத்தூள்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இந்த முட்டை அடிக்கிறத வச்சு நம்ம அடிச்சுக்கிடுவோம். நல்லா கலக்கிக்கலாம். நல்லா அடித்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சு, இப்போ தோசைக்கல் நம்மளுக்கு காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஊற்றிடலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முட்டை ஆம்லேட் வந்து வெங்காயம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் வந்து நிறையா சேர்க்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சமாக சும்மா இந்த ரவுண்டில் இந்த தோசை கரண்டியை வச்சு விட்டு விட்டுக்கிறேன். எண்ணெய் நிறையா சேர்க்கக்கூடாது எனக்கு. மேலே வந்து 2 கருவேப்பிலையை உருவி போடுவோம். ஆம்லேட்டுக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாமா? வேகட்டும். ரவுண்டில் இந்த வெங்காயத்தெல்லாம் அதிலே தள்ளி விட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ வந்து சுட சுட சாதம், சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் அதோடு சேர்த்து நம்ம முட்டை ஆம்லேட்டும் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். முட்டை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வெங்காயமெல்லாம் போட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம உப்பு போட்டு அடித்து விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.